பிரம்டன் நகராட்சி 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டை ஏற்றுக்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. நகராட்சியின் சொத்து வரி கட்டணத்தில் நகரத்தின் பங்கிற்கு 0% உயர்வு மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதுடன் பிரம்டனில் 2வது மருத்துவமனைக்கான நிதி ஒதுக்கீட்டை ஆதரிக்கும் நோக்கில் தனிப்பட்ட 1% வரி விதிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது புதிய மருத்துவமனையின் கட்டுமானத்தை விரைவுபடுத்துவதோடு வில்லியம் ஒஸ்லர் சுகாதார அமைப்பிற்கு நகராட்சி வழங்க வேண்டிய மாகாண கட்டாயமான $125 மில்லியன் பங்களிப்பிற்கு உதவுகிறது. பல்வேறு சமூக ஆலோசனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டை கிரேட்டர் டொனால்ட்ரோ ஹாமில்டன் பகுதி முழுவதிலும் ஒருவருக்கு விதிக்கப்படும் நகராட்சி நிகர வரி விகிதத்தை மிக குறைந்த நிலைகளில் ஒன்றாக தக்க வைத்துக் கொள்ளும் அதே நேரத்தில் பொது பாதுகாப்பு, சுகாதார சேவை, பொழுதுபோக்கு, பொது போக்குவரத்து மற்றும் சமூக கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்துகிறது. 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களாக 24 புதிய தீயணைப்பாளர்கள் மற்றும் 14 புதிய தீ தடுப்பு அலுவலர்கள், வாகன நிறுத்த ஒழுங்கு அமுலாக்கம் மற்றும் சாலை பாதுகாப்பிற்காக 12 புதிய பணியாளர்கள், மேலும் வாடகை வீட்டு விதிமுறை பின்பற்றுதலுக்காக 39 பணியாளர்கள், ஹவுடன் பொழுதுபோக்கு மையத்திற்கு $20.2 மில்லியன், சூசன் பெனிஸ் விளையாட்டு வளாகத்திற்கு $2.5 மில்லியன் மற்றும் பூங்காக்கள் மற்றும் நடைபாதைகளுக்காக $1.1 மில்லியன், 44 புதிய மின்சார பேருந்துகள் உட்பட பொது போக்குவரத்து பேருந்துகளுக்காக $120 மில்லியன், பிரம்டனின் 2வது மருத்துவமனைக்கு ஆதரவாக தொடரும் 1% வரி விதிப்பு.